ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பேங்கிள் தான் எடுத்திருக்கேன், மெட்டல் பேங்கிள். இந்த பேங்கிள் கூடவே இதே மாதிரி இன்னொரு பேங்கிளும் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம எஸ்ஹூக் மாதிரி வளைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எஸ்ஹூக் மாதிரி நான் வளைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து இந்த பேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட போகிறோம். மாட்டி விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எஸ்ஹூக் மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டு நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்குங்க. இதே மாதிரி நான் 4 போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் வந்து ஒரு ஆணியில் மாட்டிட்டு இது போல் கரண்டியெல்லாம் நான் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 2-3 கரண்டி மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீஸ்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது மாதிரி மூக்கு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது போல் வேஸ்ட்டான பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் கூடவே வந்து இந்த ட்ரெஸ்ஸுங்களில் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பாஞ்ச், அந்த பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பாக்ஸ் சைஸ்க்கு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பாக்ஸ் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்த இதை வந்து இது உள்ளே வச்சுக்க போகிறேன், இந்த பாஞ்சை. இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட நிறைய இயரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோன்னா அப்படியே அழகாக க்ளோஸ் பண்ணி இந்த பாக்ஸ் பேக்கில் போட்டு கொண்டு போகலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்துன்னு போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த இயரிங்லாம் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த சட்டையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிளிப்பு மாதிரி பிளாஸ்டிக்கில், அதை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறையா இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து 3 தான் இருக்குது, நான் அதை தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி காய போடுற கிளிப்பு மாதிரி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அழகாக நம்ம துணி காய போட்டுட்டு கிளிப்பு எப்போவுமே போல் கிளிப்பு குத்தி விடுற மாதிரியே இந்த கிளிப்பை நம்ம வந்து குத்தி விடலாம். எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம வந்து குத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்பு உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி கம் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த கம் பாட்டிலில் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கிளிட்டர் டேப் தான் வந்து நான் சுற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பை சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இதோடைய பேக் சைடில் இந்த மூடியை வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பென்சில் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பென்சில் போட்டு வைக்கிறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் பென் வந்து கிடைக்காது. இது போல் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.